பேரை கேட்டாலே அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட பேர் பராசக்தி. இந்த படம் ரிலீஸ் ஆனப்பமா அப்போதைய தமிழக அரசும் சரி, பெரிய வகுப்பை சேர்ந்த பிராமணர்களும் சரி இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னுட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு 175 நாட்கள் இந்த படம் வெற்றிகரமா ஓடி வசூலில் சாதனையும் படைச்சிருக்கு. இந்த படத்தோட நாயகனான சிவாஜி கணேசன் தன்னோட தங்கையை தேடி தேடி அலைவார். கடைசியில அவருடைய தங்கையை சந்திக்கிற சமயத்துல ஒரு வீட்டுல குணசேகரன் அப்படிங்கிற சிவாஜி கணேசன் அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர் பேசிய டயலாக் இன்னைக்கும் ரொம்ப பிரபலம். என் தங்கை கல்யாணி அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். அதோட எண்டுல ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படிங்கிற டயலாக் இன்னமும் ரொம்ப பிரபலம். கலைஞரோட வசனங்கள் அந்த கோர்ட் சீன்ல சிவாஜி கணேசனோட எக்ஸ்பிரஷனோட அப்படி மர்ஜ் ஆகி அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாந்தராம் கார்த்திகேயன். நாம பழைய படங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ரொம்பவும் பிரபலமா ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்ட ஒரு பழைய படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பேரை கேட்டாலே அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட பேர் பராசக்தி. இது 1952 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பராசக்தியை பத்தி நாம் பேசல, நாம பழைய படங்களை பத்தி தான் பேசிட்டு வரோம். இந்த படம் ரொம்பவும் பிரபலமானது. இப்பவும் கூட அந்த படத்தோட வசனங்கள் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருதுன்னா அதை சொல்றதுக்கு மிகையாகாது. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த படத்துல தான் நடிகர் திலகம் அப்படின்னு பட்டமும் பெயரும் புகழும் பெற்ற திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான படம். இதே படத்துல தான் SSR அப்படின்னு சொல்லக்கூடிய திரு SS ராஜேந்திரன் அவர்களும் அறிமுகமானார். பராசக்தி திரைப்படம் 1952 அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய சர்ச்சைகள் நடந்திருக்கு. எதனால இந்த சர்ச்சைகள், அந்த படத்தை பத்தி பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தாயை இழந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெண், 3 சகோதரர்கள், ஒரு தந்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த 3 சகோதரர்களும் மியான்மர் பர்மாவுக்கு வேலை விஷயமா போயிடுறாங்க. தந்தையும் மகளும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. 1940 காலகட்டத்துல உலக போர் சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல அந்த கல்யாணி அப்படின்ற பெண்ணுக்கு திருமணம் ஆகுது. திருமணத்திற்கு சகோதரர்கள் யாராலையும் வர முடியறதில்ல. அதே சமயத்துல அடுத்த டேக் போனோம்னா பர்மாவில இருந்து 3வது சகோதரனான குணசேகரன், நம்ம சிவாஜி கணேசன் அவருக்கு மட்டும் டிக்கெட் கிடைச்சு அவரு அப்போதைய மட்ராஸ் என அழைக்கக்கூடிய சென்னைக்கு வரார். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு வஞ்சகியோட சூழ்ச்சியால அவர் கொண்டு வந்த பொருள், பணம் எல்லாத்தையும் இழந்துடுறார். நடுத்தெருவுக்கு வந்த நிலையில அவர் அவஸ்தப்படுற எல்லா ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அருமையா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போதைய சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த நிலையில திருமணமான கல்யாணிக்கு அவருடைய கணவர் போரினால இறந்துடுறதாவும், அந்த சமயத்துல அவள் கர்ப்பமுற்று ஒரு குழந்தை பிறப்பதாகவும், அந்த குழந்தையை பார்க்க வந்த அவருடைய தந்தை, கல்யாணியோட தந்தை, கணவன் இழந்து கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய மகளை பார்த்த அதிர்ச்சியில் அவரும் இறந்து விடுவதாகவும் அந்த கதை எடுத்துட்டு போவாங்க. சோகத்துக்கு மேல சோகம், இப்படிதான் அந்த படமும் போகும். இந்த சூழ்நிலையில இந்த படத்தோட நாயகனான சிவாஜி கணேசன் தன்னோட தங்கையை தேடி தேடி அலைவார். எந்தெந்த இடத்துக்கோ போவார், எப்படியோ கஷ்டப்படுவாரு. கடைசியில அவருடைய தங்கையை சந்திக்கிற சமயத்துல ஒரு வீட்டுல வேலை செய்யும் பெண்ணாக அவரோட தங்கையை சந்திப்பார். அண்ணன் கிடைத்த சந்தோஷத்தில் தங்கையும்,
தங்கை கிடைத்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அவள் படும் அவஸ்தையை காணும் சகோதரனாகவும் ரெண்டு பேரும் அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த வஞ்சகியின் சூழ்ச்சி, அப்புறம் இவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல நடந்த ஒரு பிரச்சனை, இது எல்லாம் தொடர்பாக குணசேகரனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா தான் மெயின் சீனே வரப்போகுது, அதாவது கோர்ட் சீன். கைது செய்யப்பட்ட குணசேகரனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீதிபதி முன்னாடி வழக்காடு தொடங்கும். அப்போ குணசேகரன் அப்படிங்கிற சிவாஜி கணேசன் அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர் பேசிய டயலாக் இன்னைக்கும் ரொம்ப பிரபலம். என் தங்கை கல்யாணி அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். அதோட எண்டுல ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படிங்கிற டயலாக் இன்னமும் ரொம்ப பிரபலம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனம் இந்த படத்திற்கு ரொம்ப உயிரோட்டமா அமைஞ்சது. கலைஞரோட வசனங்கள் அந்த கோர்ட் சீன்ல சிவாஜி கணேசனோட எக்ஸ்பிரஷனோட அப்படி மர்ஜ் ஆகி அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். கலைஞரோட வசனத்தோட இந்த படம் அந்த கோர்ட் சீனோட முடியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைவுல சகோதரர்களும் சகோதரியும் ஒன்று சேர்வதை போல படத்தை முடிச்சிருப்பாங்க. சமூகத்தோட அவல நிலை, அந்த சமயத்துல பிராமணர்கள், மேல் வகுப்பை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எவ்வளோ அடிமைத்தனத்தோட மற்றவர்களை நடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்பமா அப்போதைய தமிழக அரசும் சரி, பெரிய வகுப்பை சேர்ந்த பிராமணர்களும் சரி, இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னுட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இந்த படத்தோட வசனங்கள் எல்லாரையுமே தாக்குச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது. 175 நாட்கள் இந்த படம் வெற்றிகரமா ஓடி வசூலில் சாதனையும் படைச்சிருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இது ஒரு திருப்புமுனை படமாகவே அமைஞ்சது. ஹீரோயினா பண்டரிபாய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சிவாஜி கணேசனுக்கு ஜோடியா நடிச்ச பண்டரிபாய், அதற்கப்புறமா வந்த படங்கள் நிறைய படங்கள்ல அவருக்கு தாயாகவும் சகோதரியாகவும் நடிச்சவங்க. இப்பேற்பட்ட படத்தை இப்ப இருக்கிற தலைமுறையினர் எடுப்பாங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி கதை, வசனம், படம் அமைப்பு இப்படி கொண்ட படங்கள் வருமா அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய சந்தேகம்தான். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.